இப்போ டிஎம்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் விட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப பிரச்சனையாக தமிழகத்தை வந்து திமுக அரசாங்கம் விட்டு போயிருக்கு. இல்லை குறிப்பாக சிஎம் வந்து விஜய் சார் வந்து எங்கே போனாலுமே அவர் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக தான் போகிறாரு. அவங்க மினிஸ்டர் எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக தான் போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரீல்ஸ் அப்படின்றது வந்து உண்மையாலுமே அந்த ஆட்சிலாம் வந்து ஒன்றும் பெருசாக ரிஃபார்ம்லாம் பண்ணல. ஒரு பெரிய மாற்றம்லாம் இவங்க கொண்டு வரல. எங்க போனாலும் வந்து என்னன்னா ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. அவரு வந்து என்னன்னா முதலமைச்சர் வந்து என்னன்னா மக்களை பார்க்கிறார். முதலமைச்சர் வந்து பைக்கில் வரார். முதலமைச்சர் வந்து என்னன்னா தண்ணீர் குடித்தார் அப்படின்ற அந்த மாரி வந்து ஒரு அந்த கல்ச்சர் வந்து அவங்க இன்டைரக்ட்டா என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு நீங்க சொல்றதே தான். அந்த ஒரு காட்சி தான் நடக்குது. சும்மா வந்து என்னன்னா காட்சி சீன் வந்து காமிக்கிறாங்க. சார் பட் ஆனா நீங்க ஆட்சி நடக்கல. நீங்க வருவாய்த்துறையில போய் பாருங்க. இப்போ ம். ஏற்கனவே வந்து அப்ப நீங்க அது வந்து ஒரு போயிட்டு புரோபகண்டா. ஒரு அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. வேற ஏதாவது பண்றீங்கன்னா, அங்க வந்து நீங்க வந்து இது குடுக்காம, லஞ்சம் குடுக்காம ஒரு டாக்குமெண்ட் கூட மூவ் ஆகாது. இப்ப யாரும் லஞ்சம் வாங்குறது கிடையாதுங்க. ம். ஒரு இன்ஸ்டன்ஸ் நேத்து கூட வந்து என்னோட நண்பர் ஒருத்தருக்கு வந்து கார் வந்து புது கார் வாங்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அவர் எனக்கு ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுக்குமா முடியுமான்னு கேட்டதுக்கு, இந்த ஆட்சியில அதெல்லாம் வந்து ஆர்டிஓல பண்ண முடியாது. பண்ணது கிடையாது. அது 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தா நாங்க வந்து திமுக ஆட்சியா தான் நாங்க பண்ணியிருப்போம். அதுக்கு ஏதோ ஒரு ரூ. 18லேருந்து ரூ. 50 நீங்க நம்பருக்கு ஏத்த மாரி ம். குடுப்பாங்க. பேமெண்ட் குடுக்கணும். நாங்க வாங்கி குடுத்துருவோம். டீலரே பண்ணி குடுத்துருவாங்களாம். ம். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது பண்ண முடியாது கிடையாது. அப்படின்னு நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் நெறைய பப்ளிக் கூட வந்து இன்டராக்ட் பண்ணதுல பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து காசே வாங்காம வேலை பார்க்குறாங்க ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். அதனால போடுறவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அத வந்து விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்றாங்க. அத வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அத வந்து ஒரு வந்து எதிர்க்கட்சியோட நரேட்டிவ்ஸா செட் நரேட்டிவ்ஸ். பண்றாங்கன்னா, நரேட்டிவ் செட் எதிர்க்கட்சி பண்றது தப்பில்ல. எதிர் இப்போ இவங்க கூட அனிதா ராதாகிருஷ்ணன் கூட வந்து ஒரு அவதூறு வந்து முதலமைச்சர் மேல அவதூறு கருத்து வைக்கிறாரு. அது எவ்வளோ கேவலமான விஷயம். ஒரு 7 வாட்டி எம்எல்ஏ இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தவரு. அவருக்கு இந்த அளவுக்கு கூடமா வந்து ஒரு இது இருக்காது. ம். ஒரு ஒரு என்ன சொல்றது, என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து விமர்சனம் வைக்கிறாரு அவரு? அவர் என்ன சொல்றாரு, அ அவ இவரு நம்ம முதலமைச்சர் வந்து வாய திறந்து பேசவே மாட்றாரு. ம். அவர் மன ஓட்டம் என்ன அப்டின்னா, அவர் வந்து நான் எங்கேயோ தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ம். நான் அங்க இருந்தேன்னா நடிகை கூட ஜாலியா இருந்திருக்கலாம் ஓ! அப்டின்றாரு. கேரக்டர் அசாசினேஷன் கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு. 2வது பண்றாரு. இது சொல்றாரு. ஏன்னா நாங்க வந்து வியாபாரி குடும்பத்துல இருந்து வரோம். ம். ஒருத்தர் நடந்து வரும்போதே அவன் வியாபாரம் பண்றதுக்கு வரானா, கடன் கேட்கறதுக்கு வரானான்றத எங்களால சொல்ல முடியும்ன்றாரு. ம். அவ்வளோ பெரிய புத்திசாலி மாரி அவரு ம். பேசுறாரு. ம். நான் என்ன சொல்றேன், சார் நீங்க வந்து உங்களுக்கு வந்து கருத்து விமர்சிக்கிறதுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு குடுத்துருக்கு. ம். பட் நீங்க எந்த என்ன வரம்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். இன்னொருத்தவங்களோட இத வந்து அவங்களோட இமேஜ டார்னிஷ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணல, பேர வந்து அவதூறு பரப்ப முடியாதுல்ல. அது தப்பு ம். தானே? ம். ம். அதனால தானே அவர கைது பண்ணாங்க. இப்போ அப்போசிஷனோட நரேட்டிவ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்ல, ஆக்கப்பூர்வமா இல்ல. இல்ல. ஒரு ஆமா. அது நீங்க இந்த மாரி இது பண்ணக்கூடாது. 2வது இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, 3 மாசம் நாங்க 6 மாசத்துக்கு நாங்க வந்து பொறுமையா இருப்போம் அப்டின்னாங்க. யாரு? நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. இப்ப 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து இவ்ளோ பிரச்சனைகள் பண்றாங்க. இந்த ம். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் இருக்காரு இல்லையா? ம். அவரு, அவரோட சகோதரர் அசோக்குமார், ஒரு 3 யூடியூபர்ஸ சேர்ந்து திருநாவுக்கரசு, சுரேஷ், கார்த்திக் சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு வந்து இந்த நம்ம இது பேரம் பேசுறாங்க. இங்கருந்து தாவேக்காலேருந்து எம்எல்ஏஸ் வந்து எடுக்கிறதுக்கு. ஒரு ம். எம்எல்ஏக்கு ரூ. 35 கோடி குடுக்குறது தயாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ்லாம் வந்து இவங்க மீடியாலாம் நெறைய பப்ளிஷ் பண்ணாங்க. ம். அந்த இது என்னது ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜான்னு சொல்லிட்டு ம். அவர் மூலமா பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது வந்து வேலைக்கு ஆகல. ம். அப்ப இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, 3 மாசம் கூட இந்த ஆட்சி நிலைக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களே வந்து ஒரு 10 எம்எல்ஏஸ் வந்து இங்கருந்து உருவி, ம். அந்த ஆட்சிய வந்து ஆனா அவங்க போயிட்டு இப்ப கவர்னர்ட்ட வந்து தாவேக்காவும் சிஎம் விஜய் சாரும் தான் வந்து குதிரை பேரத்த வந்து ஏற்படுத்துறாங்க சார் தமிழ்நாட்டுல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 6 எம்எல்ஏஸ் வந்து அதிமுகல ரிசைன் பண்ணாங்க. கரெக்ட் தானே? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உட்பட 6 எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணாங்க. இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் கிரைசிஸ் வித்தின் ஏடிஎம்கே. 4 முறை வந்து எலெக்ஷனை வந்து இவர் தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் சந்திச்ச எல்லா எலெக்ஷன்லையுமே வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 2016 ஜெயலலிதா அம்மாவோட தலைமையில் தான் வந்து இவங்க முதலமைச்சராகி, யாரு? ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராகி அவங்க காலமானதுக்கப்புறம் இவர் வந்து முதலமைச்சராக இவர் வந்து ஏற்றுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எலெக்ஷன் சந்திச்சு 4லையும் படுதோல்வி. 1. ம். 2வது விஷயம் வந்து இவர் வந்து செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்காரு. தன்னை மையப்படுத்தியே தான் வந்து இந்த கட்சி நடத்துறாரு தவிர, கட்சியில இருக்கிற மத்த இவங்களுக்கு வந்து ஃபங்ஷனரிஸ்க்கு, ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கிடையாது. ம். அதனால தான் நெறைய பேர் வந்து ஓ. பன்னீர்செல்வம் போன்றவங்க, டிடிவி தினகரன்,
சசிகலா அவர்கள் குறிப்பா இவங்கலாம் இபிஎஸ் அவரை நம்பி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த கான்ஃப்ளிக்ட் உள்ளே நடக்குது. ம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எல்லாம் சேர்ந்து ஒண்ணா தான் நின்னு வந்து இந்த தேர்தல சந்திக்கிறாங்க. தோல்வியும் அடைஞ்சுறாங்க. இங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட பொறுத்தளவுக்கு இந்த இந்த அதிமுக என்ற கட்சியை வந்து உருவாக்குனதே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இந்த தீய சக்தியை ஒழிக்கணுன்றதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆக் ஆக் ரைவல்ன்றது யாரு கேட்டா, பிரைமரி ஆக் ரைவல் யாருன்னு கேட்டா அதிமுகவுக்கு திமுக தான். ம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த 2 கட்சியும் வந்து சேர்ந்து தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா வந்து ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றதுக்காக, இவங்க 2 பேருமே வந்து கூட்டணிக்கு பேசுறாங்க. ம். அது வந்து சில இவங்களுக்கு வந்து நம்ம அதிமுக காரங்களுக்கு அது வந்து கூடியதா இல்ல. ம். ஏன்னு கேட்டா, பழைய ஆளுங்க வந்து ஜெயலலிதா அம்மா கூட பயணம் பண்ணவங்க. செங்கோட்டையனா இருக்கட்டும். ம். செங்கோட்டையன் முன்னாடியே வெளிய வந்துட்டாரு. ஏன்னா, அவரு வந்து ஓபிஎஸ் மாரியே இவங்க வந்து வெளிய தள்ளிட்டாரு. ம். மத்தவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அவங்களால வந்து இத ஏத்துக்க முடியல. ம். அப்போ ஒரு ஒரு கட்சி அதிமுகன்ற கட்சி இருக்கும்போது, திமுக கூட நீங்க கூட்டணிக்கு போறேன்னு சொல்லும்போது, அத எப்படி ஏத்துப்பாங்க? ம். அப்ப அங்க ஒரு நேச்சுரலி ஒரு கிரைசிஸ் இருக்கு. அந்த கிரைசிஸ் வந்து அவரோட பிஹேவியர்ஸ், அவரோட நடத்தை, அவர் அடுத்தவங்கள நடத்துற விதங்கள்லாம் பிடிக்காம தான் வெளிய வராங்க. ஸ்பான்டேனியஸா நடக்கிறதா? ஆமா. இது இயற்கையா நடக்குது. இதுல இயற்கையா வந்து நடக்குது. குதிரை பேரம்ன்றது சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ம். அவங்க வராங்க, அவர் பண்றாங்க. ம். அவங்க ஜாயின் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பதவியோ, இல்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ சீட்டோ எதுவுமே குடுக்கல. ம். வரவங்கள எப்படி எந்த கட்சி வேணான்னு சொல்லும்? ம். எந்த கட்சியா இருந்தாலும் கேட் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. வரவங்கள ஏத்துப்பாங்க அவ்வளவுதான். ம். அவங்களுக்கு ஏதாவது கீ போஸ்ட் குடுத்து ஏதாவது பண்ணா தான் நம்ம வந்து ஒரு குவெஸ்ஷனபிளான ஒரு விஷயமா பார்க்க முடியும். ம். அதுவரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இங்க நீங்க வந்து 35 கோடி ரூபாய் குடுத்து வாங்குறதுக்கு பேசுறதுன்றது குதிரை பேரம். ம். இது ஸோ வந்து நீங்க ஹார்ஸ் வந்து ட்ரேடிங். நீங்க வந்து இன்டென்ஷனலாவே அத வந்து கவர்ன்மெண்ட் வந்து கவுக்கணுன்ற முயற்சியில தான் இது பண்றாங்க. ஸோ அவர் மேல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஆமா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசர் அந்த மத்த 2 யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ம். பெயில்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. ம். அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மத்தபடி வந்து தாவேக்காவோட அரசு வந்து சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. கண்டிப்பா அ சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் 4, 5 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னென்னலாம் வந்து தேர்தல் அறிக்கை குடுத்தாங்க, அத எப்படிலாம் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எப்படி மக்களோட நலத்திட்டங்கள வந்து சொன்ன மாரி பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு விஷயம். அதாவது வந்து இந்த காவேரி நதிநீர் பிரச்சனையில, குறிப்பா காவிரி பிரச்சனையில சிஎம் விஜய் வந்து டைரக்ட்டா வந்து காங்கிரஸோட பேச முடியுமா? ராகுல் காந்திகிட்ட பேசி வந்து மேகதாது வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே? அப்படின்ற சார் மாரியான குற்றச்சாட்ட இது வந்து எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த மாரி பேசுறது, இந்த பேச்ச ஒரு சார் மெச்சூரான அதாவது பேச்சா? இல்ல எப்படின்னா, 2 டிஃபரெண்ட் அதாவது 2 தனி இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அதாவது 2 மாநிலத்தோட மக்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கவர்ன்மெண்ட்ட வந்து எலெக்ட் பண்றாங்க. ரைட்டா? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கு. அத வந்து பூர்த்தி பண்றதுக்கு அந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,00,000 விவசாயிகள் வந்து இந்த காவேரியோட பட தண்ணிய நம்பி இருக்காங்க, டெல்டா ரீஜன்ல. அப்போ சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு 176 77 டிஎம்சி நீர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல ஞாபகம் இல்ல. 177 172 டிஎம்சி நீர் வந்து நமக்கு வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இது இருக்கு. ம். ஆர்டர் இருக்கு. சரிங்களா? அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 3.75 டிஎம்சி நீர் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்றது இருக்கு போல இருக்கு. அப்போ இங்க வந்து அது வந்து ஏற்கனவே வந்து டெஃபிசிட் பேசின் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. டெஃபிசிட் பேசின்னா வந்து தண்ணி பற்றாக்குறை உள்ள பேசினா இருந்தா, அங்க வந்து எந்த புது ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். என்னதான் டெக்னிக்கல் ரிவ்யூ பண்ணா கூட, அது ஃபியூச்சர்ல பண்ண முடியுமானா அது பண்ண முடியாது. டெஃபிசிட் பேசின் அப்படி. டெஃபிசிட் பேசின். ஓகே. சரிங்களா? அங்க பற்றாக்குறை தண்ணி ஏற்கனவே ஸ்கேர்சிட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி இல்ல லீகலி புது ஒரு புது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அங்க ஸ்கோப்பே இல்ல. ஆரம்பிக்க ஸோ முடியாது. இவங்க என்னதான் வந்து மேகதாது பண்ணணும் அதுன்னு சொன்னா கூட, அது லீகலி வயபிள் இல்ல. ம். சரிங்களா? அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து வி ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் பை தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. ம். தமிழ்நாடு மக்களுக்கு கூட தான் நாங்க நிப்போம். அந்த மேகதாது வராததுக்கு நாங்க முயற்சிகள் பண்ணோம். ஒரே கட்சி 2 இடத்துல வந்து ஆட்சி பண்ணுதுன்னு சொன்னா, அது வந்து ஸ்டேட் யூனிட்ஸ் 2 ஸ்டேட் யூனிட்ஸ் வந்து 2 மாநிலங்களோட மக்கள் தனித்தனி கட்சிகள தனித்தனி ஆட்சிய வந்து அமைச்சிருக்கு. ம். அதனால அங்க வந்து அந்த மக்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோம். இங்க வந்து இந்த மக்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோம். அப்படிதான் ம். ஒர்க் பண்ணுது. ம். அதனால ராகுல் காந்தி சொன்னா நிறுத்திருவாங்க. மோடிஜி சொன்னா நிறுத்தினா அது எப்படி நிறுத்துவாங்க? நான் பெங்களூர்ல ஒரு 3 இயர்ஸ் வந்து ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அங்க லோக்கல் இன்ஃபர்மேஷனே என்னன்னா, டில் தும்கூர் வரைக்கும் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன். ஆமா. அந்த கொடுகு தான் வந்து அதோட இது ஆரிஜின். அங்க தான் ஒரிஜின். ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? கூறுகள. ஆ. அவங்களும் என்ன சொல்றாங்க, "என்ன விட்டுருங்க நாங்க தமிழ்நாடுக்கு போயிடுறோம்ன்றாங்க." ஆ. அவங்க வந்து தமிழ்நாடுக்கு வந்து எங்களோட இத வந்து மொத்தமா லேண்ட் தமிழ்நாடுக்கு குடுத்தாங்க. நாங்க வந்து அங்க போயிடுறோம்னு தான் சொல்றாங்க. ம். இப்ப அதுக்கு நம்ம போய் போராட முடியாதுல்ல. ஓகே, ஓகே, ஓகே. அங்க அந்த 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 பீஸ் ஆஃப் லேண்ட் அந்த காவேரியோட இது ரேஞ்ச் ஃபுல்லா எங்களுக்கு குடுத்துருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ம். இப்போ அந்த பக்கம் வந்து மேகதாது டேம் கட்டுறது கூட வந்து
அஃப்கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல யாருமே அதை அனுமதிக்கல. இவர் அமைச்சர் விஸ்வநாதன் கூட வந்து ஒரு செங்கலை கூட வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. காங்கிரஸ்லயே இருந்துட்டு சொல்றாரு. காங்கிரஸ்ல இருக்காரு. அவரோட ஜனநாயகமா அவர் வந்து அதை சொல்றாரு. தமிழக உரிமைக்காக சொல்றாரு. அங்க இருக்க மக்களோட விருப்பத்தின் அடிப்படையில் தானே அது நடக்குது. சார் அது விருப்பன்றதோட நீடு சார். நீங்க விருப்பம் தேவைக்கு மட்டும் அடிப்படை. பார்க்காதீங்க. இது வந்து தேவை. அவங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா ஆமா, கரெக்ட் தான். பெங்களூர்ன்றது ஒரு பெரிய லார்ஜ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அர்பன் பாக்கெட். ம். உங்களுக்கு புரியுதா? பல கோடி மக்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த 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 பெங்களூர் சுற்றி இருக்க சபர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. ஹை ரைஸ் டவர்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளோ தண்ணி நீடு இருக்கு. அந்த நீடுக்கு தான் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சி தான் எடுக்கிறாங்க. ம். அதே சமயத்தில் வந்து அங்கே வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா நமக்கு வந்து பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண போக தான் மீதியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து விவசாயம் பண்ண வேண்டிய நேரத்தை நமக்கு தண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா அது பெரிய இல்ல, சிக்கல். மழை இப்ப அதிகமா இருந்ததுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்ல. இல்லை அங்கே அதுதான் டெபிசிட் பேசின் ஆல்ரெடி சொல்கிறோம்ல. அதான் மழை வந்து இப்ப பருவமழை நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து காங்கிரஸ்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டா என்னன்னு ஃபேக்சுவலா நம்ம பார்க்கல. பட் ஆனா டிகே சிவகுமார் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போன வருஷம் 200 டிஎம்சி தண்ணி வந்து கடலுக்கு போணுச்சு. இப்ப சார் அதுக்கு யார் பதில் அப்போ சொல்றது? அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? உங்களுக்கு ஆப்படைட் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தான் குடிக்க முடியும். 20 லிட்டர் தான் நீங்கள் எப்படி வந்து உங்களால் குடிக்க முடியுமா 20 லிட்டரு? ம். 5 லிட்டர் தான் குடிக்க முடியும். மீதி 15 லிட்டர் வேஸ்ட்டாக தான் போகும். ம். ஆமா. தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் வேஸ்ட்டாக போகும். ம். அளவுக்கு குறையா இருந்தால் பற்றாக்குறை வரும். ம். இப்போ நீங்கள் கட்டிட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது மழை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு வர வேண்டிய தண்ணி வராது. ம். அதுதான் சிக்கல். ரெண்டாவது இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா டெபிசிட் பேசின்றதுனால நாங்கள் புது ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கோப் இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மேகதாது டேம் கட்டணும்னு சொன்னால் 5000 ஏக்கர்ஸ் வந்து இது பயோடைவர்சிட்டி அது வந்து இதுக்குள்ளே வந்துடும். அப்போ என்னன்னா வந்து அதுவும் பயோடைவர்சிட்டியும் அழியும். அதுக்கு வந்து எப்படி கிரீன் ட்ரிபுனல் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்கன்றது தெரியல. அதனால இதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ம். அதனால நம்ம இதை பற்றி பேசுறதுல ஒன்றும் பாயிண்ட் இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணும். கண்டிப்பா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது நோ டவுட். அதுக்கு காங்கிரஸ் வந்து துணை நிற்கும். காங்கிரஸோட ஸ்டாண்ட் அதுல துணை கிளியரா நிற்கும். இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு மக்களுக்கு துணை நிற்கும். ஓகே சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.